வணக்கம் தோழிகளே. இன்றைக்கி நம்ம ஒரு தோழி கமெண்டில் கேட்டிருந்தாங்க காலர் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு. கவர்மெண்ட் ஸ்கூல் யூனிஃபார்முக்கு வந்து காலர் வந்து அந்த மாதிரி டபுளாக கட் பண்ணி தைக்க வேண்டியதில்லை. அதாவது நாங்கள் தைக்கிற சொசைட்டியில் வந்து இதுக்கு அலோட் பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் தைக்கிற சொசைட்டியில் எந்த மாதிரின்னு தெரியலை. துணியும் கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க, அதனால் இந்த மாதிரி தான் தைக்க முடியும். இந்த ஃபஸ்ட்டு 2 துணியை போட்டு அதுக்கு மேலே நம்ம கேன்வாஸை வச்சு, கேன்வாஸ் இதே மாதிரி கட் பண்ணியே வரும். கேன்வாஸை வச்சு இந்த மாதிரி ஓரத்தில் ஒரு தையல் போட்டிருக்கோங்க. இந்த இடத்துல வந்து பேக் தையல் போடுங்க, ஏன்னா அங்கே வந்து ஒரு கட் பண்ண வேண்டியிருக்கு. அந்த கட் பண்ணும்போது கட் ஆகாமல் இருக்கிறதுக்கு அங்கே ஒரு பேக் தையல் போட்டுக்கலாம். அப்புறம் வந்து இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற துணியெல்லாம் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் பார்த்து கட் பண்ணணும், காலருக்கு மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இந்த முனையில் வந்து ஒரு அதாவது ஒரு கட் பண்ணி விடணும். அப்போ தான் அந்த ஷேப் சரியாக வரும் உங்களுக்கு. கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதை அப்படியே பெரட்டி விட்டுற வேண்டியதான். பெரட்டி விட்டுட்டு நல்லா ஷார்ப்பான இந்த மாதிரி இதை யூஸ் பண்ணிக்கலாம், சிஸ்ஸர் யூஸ் பண்ணிக்கலாம் கூட. இந்த மாதிரி ஷார்ப்பாக வர வச்சு எடுத்து விட்டுக்கோங்க. இதை மட்டும் எடுத்து விட்டுட்டு நல்லா அதை வந்து ஹோல்ட் பண்ணி விட்டுருங்க. அதாவது அந்த மடிப்பை வந்து கரெக்டாக எடுத்து விடுங்க. ஏன்னா அந்த முனை ரெண்டும் கொஞ்சம் ஷார்ப்பாக வர்ற மாதிரி வச்சா தையல் நல்லாயிருக்கும். அதே மாதிரி எடுத்து திருப்பி விட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி ஒரு தையலை போட்டுறணும் மேலேயே. அதே மாதிரி ஓரத்துலேயே ஒரு தையலை போட்டு விட்டிங்கன்னா இப்போ கொஞ்சம் நீட்டாக வந்துடும் உங்களுக்கு. அதை வச்சு அப்புறம் தைக்கும்போது வந்து இது வந்து கரெக்டாக வந்துடும் உங்களுக்கு. கவர்மெண்ட் ஸ்கூல் யூனிஃபார்ம் 20 ரூபா தான் தருவாங்க. அதை நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா நஷ்டம்னு சொல்கிறீங்க. நஷ்டம்தான். கொஞ்சம் நம்ம அதிகமாக சம்பாரித்தா இது வந்து நஷ்டம்தான். ஆனால் வீட்டில் சும்மா இருக்கிற பெண்களுக்கு இது கொஞ்சம் பரவாயில்ல. ஏன்னா முதலீடு இல்லைல்ல உங்களுக்கு. முதலீடு அதிகமாக போட வேண்டியதில்லை. அவங்க தர்ற பீஸை நம்ம தைச்சி கொண்டு போய் கொடுக்க போகிறோம், அவ்வளோதான். அப்புறம் இந்த மாதிரி இந்த பீஸ் டோட்டலாக ஷர்ட் தைக்கிறத பற்றி நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் போடுறேன். இப்போ வந்து காலருக்கு மட்டும்தான் போட்டுட்ருக்கேன். இதை வந்து ஜாயின் பண்ணுறது எப்படின்ட்டு நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு போடுறேன் கண்டிப்பாக. இதை ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க. காலர் ஸ்டிச்சிங் மட்டும்தான் இந்த வீடியோ. அப்புறம் நிறைய பேர் கமெண்டில் ஒன்று அனுப்பிட்டுருக்கீங்க, நஷ்டமாக தோழி அப்படின்னா. இவங்க வந்து பீஸ் வந்து நம்மளுக்கு கட் பண்ணியே வந்துடும், தைக்கிறது மட்டும்தான். சும்மா வீட்டில் இருக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு ஒரு 20 பீஸ் தைக்கிறோம்னு வைங்களேன். ஏன்னா நான் கடையை வச்சுக்கிட்டே 20 பீஸ் தைக்கிறேன். ஃப்ரீயாக இருக்கிற கேர்ள்ஸுக்கு இது ஈஸியான வேலை தானே. வீட்டில் அவங்க கட் பண்ணி கொடுத்துட போகிறாங்க, நம்ம ஜாயின் பண்ணி கொடுக்க போகிறோம், அவ்வளோதான். உங்களுக்கு கஷ்டம்னா இந்த வேலையை செய்ய வேண்டியதில்லை. அதாவது எங்கள் கஷ்டத்துக்கு நாங்கள் அந்த வேலையை பார்க்குறோம். நீங்கள் ஃப்ரீயாக இருந்தால் பாருங்கள், இல்லைன்னா முடியலைன்னா விடுங்க. அதுக்காக நஷ்டமாக தோழி அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. வேற என்ன, நான் வந்து எப்போவுமே பெண்களுக்கு சப்போர்ட்டாக தான் பேசுவேன். நீங்கள் கஷ்டப்படுற அளவுக்கு நான் ஒன்றும் வீடியோ போட மாட்டேங்க கண்டிப்பாக. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஃப்ரீயாக இருக்கிற டயத்தில் இது தைக்கலாமே அப்படி தான் சொல்ல வரேன். இந்த மாதிரி காலரை ஜாயின் பண்ணிக்கிட்டு இந்த பேஜ் ஒன்று கொடுப்பாங்க, அதை வச்சு இப்படி ஸ்டிச் பண்ணிட்டோம்னா நீட்டாக உங்களுக்கு ஷர்ட் வந்துடும். இது வந்து 1லேருந்து 5th வரை உள்ளவர்களுக்கு வந்து சின்ன பீஸாக தான் வரும். இது வந்து அதாவது 6th-லேருந்து 8th வரை உள்ள யூனிஃபார்மை விட இது கொஞ்சம் சீக்கிரம் தைக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா பேக் சைடு வந்து அந்த யோக் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஒரு பீஸ் வரும். மற்றபடி அதுக்கு இதுக்கும் அவ்வளோ டிஃப்ரெண்ட் கிடையாது. இது எப்படின்னா, நம்ம வேலை நேரம் போக மிச்ச நேரத்தில் நம்ம செஞ்சு வச்சா கூட ஒரு நாளைக்கு ஒரு பணம் ஏறும்போது ஒரு சின்ன சேமிப்பாக, அதாவது குழந்தைகளுக்கு ஒரு ஜுவல்ஸாக ஒரு சின்ன கம்மலாவது எடுத்து கொடுத்துட முடியாதா நம்மளால் 4 மாதத்தில்? அதுதான் சொல்ல வரேன். மற்றபடி நீங்கள் கொடுக்குற ஆதரவுக்கும் கமெண்ட்டுக்கும் தேங்க்ஸ் தோழிகளே. என்னோடய வீடியோவில் வந்து ஸ்டிச்சிங் சம்மந்தமாக ஏதாவது தையல் சம்மந்தமாக உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வேறு என்ன, என்னோடய வீடியோக்கள் ஃபுல்லாமே ஃபீமேல் மோட்டிவ் இந்த மாதிரி தான் இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால தான் எனக்கு ஆதரவு தர்றீங்க. நன்றி தோழிகளே. இன்னும் நான் வந்து டவுசர் இன்னும் ஆர்டர் எடுத்து தைக்கலை, கோட் ஆர்டர் இன்னும் எடுத்து தைக்கலை. எனக்கு வந்து நான் வந்து ப்ரொஃபஷ்னல் டெய்லராக இருக்கிறனால எனக்கு பெரும்பாலும் ஷர்ட்டு தான் கொடுக்குறாங்க. அதாவது தையல் லைட்டாக தெரிஞ்சு வர்றாங்கள்ல, அவங்களுக்கு மட்டும்தான் அந்த சின்ன சின்ன டவுசர், இந்த
கேன்வாஸ் ஒரு கேன்வாஸ் வைக்கிற அந்த கோட்டு அந்த மாதிரி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. வேறு சொசைட்டியை பற்றி ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது வேலை நேரம் போக மற்ற நேரத்தில் உங்களால் தைக்க முடிஞ்சால் சொசைட்டி துணியை எடுங்க, இல்லைன்னா சீக்கிரம் தைச்சி கொடுக்கலைன்னா அங்கே திட்டிக்கிட்டே இருப்பாங்க. அதான். தேங்க்யூ காய்ஸ்.